ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த டாபிக்கே இப்படி இருக்குது. எடுத்தோன்னு கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்னத்தை கொடுக்கிறது? ஹல்லேலூயா. அந்த காலத்துல மலை பிரசங்கம் பண்ணும் பொழுது அநேக காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அதுல ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதை கொடுத்தால் ஆண்டவர் அதை திரும்ப நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க கொடுத்தீங்க, அவர் திரும்ப கொடுப்பேன்னு சொல்றாரு. எதை கொடுக்கணும், எதை கொடுத்தா அவர் நமக்கு திரும்ப கொடுக்க போகிறார். முதலாவது தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பேசுற காரியங்கள் நீங்க என்ன பண்ணணும்? செவி கொடுத்தாங்க என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். அப்போ முதலாவது செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இதற்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறீர்கள், வந்து உங்களுடைய செவிகளை நீங்க சாய்த்து நீங்க செவிகளை தேவனுக்கு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்பதை உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? போதிக்க முடியும். அப்போ முதலாவது நம்முடைய செவியை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். யார் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு தங்களுடைய செவியை கொடுக்கிறாங்களோ அவருடைய ஜெபத்தை கேட்கும்படிக்கு ஆண்டவர் அவருடைய செவியை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் என் ஜெபம் கேட்கப்படல, ஏன் நான் சொன்னா மட்டும் அவருக்கு பதில் வரல நம்ம சொல்றோம்? நீங்க முதலில செவி கொடுங்க, தேவன் உங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். யாருக்கு செவி கொடுப்பாராம்? யாருக்கு செவி கொடுப்பாராம்? தேவ பக்தி உள்ளவனாய் இருக்குது. யாருக்கு சித்தமானதை செய்தால்? அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்போ நீங்கள் செவி கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அவர் உங்களுக்கு போதித்து உணர்த்துவார். நீங்க சொல்லுகிற காரியங்களுக்கு அவரும் தன் செவியை சாய்த்து கொடுத்து அதற்கு அவர் பதில் கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு நீங்கள் உங்களுடைய செவியை கொடுக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? வேதத்தில் எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குவருடைய ஜெபமும் அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பாதி பேர் தேவ செய்தி நடந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க? எழுந்திருச்சு என்ன பண்ணுவாங்க? வெளியில போவாங்க. கொஞ்ச நேரம் வெளியில போய் நிற்பாங்க. இங்க அழகா சொல்லப்பட்டிருக்குது, வேதத்தை கேளாதபடி அவர் போதித்து உணர்த்துறாரு. அந்த வேதத்தை கேளாதபடி உன்னுடைய செவியை நீ விலக்கி கொண்டாய் என்றால் நீ செய்கிற ஜெபமும் எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ உன்னுடைய ஜெபம் தேவன் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ பிதாவின் சித்தத்தின் படியாக நடக்க வேண்டும். சங்கீதம் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். பிதாவின் சித்தத்தின்படி நீ செய்யும் போது உனக்கு செவி கொடுப்பார். ஆனா இருதயத்தில் அக்கிரமமான சிந்தை நீ வைத்திருந்தாய் ஆனால் ஆண்டவர் உனக்கு என்ன பண்ண மாட்டாராம்? செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லப்படும். எனவே நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தால் அவரும் உங்களுடைய ஜெபத்துக்கு செவி கொடுப்பார். உங்களுடைய செவியை கொடுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் உங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவருடைய செவியை உங்களுக்கு தருவார். பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்துவார். அந்த சித்தத்தின்படி நடக்கும் பொழுது உங்கள்
ஜெபங்கள் கேட்கப்படும். ஹல்லேலூயா. முதலாவது நாம் எதை கொடுக்க வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது கடன் கொடுங்கள், பிச்சை கொடுங்கள். எப்படி கொடுக்கணும்? கைமாறு கருதாமல். ஹல்லேலூயா. லூக்காவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல கடன் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு கடன் கொடுக்க வேண்டும்? யாருக்கு கடன் கொடுக்க? கடன் வாங்க சொல்ல கடன் கொடுக்க, யாருக்கு கடன் கொடுக்க வேண்டும்? வேதத்திலிருந்து பார்ப்போம். நீதிமொழியின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க கடன் யாருக்கு கொடுக்க வேண்டுமா? யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஏழைகளுக்கு கொடுங்க. அப்படி ஏழைக்கு நீ இறங்கினா நீ கர்த்தருக்கே கடன் கொடுக்கிற, அவர் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு கடன் கொடுக்க வேண்டும். எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கிறீர்கள். எப்படி கொடுக்க வேண்டும் யோசிக்கிறீர்கள். ஏழைகளுக்கு கொடுப்பது நீ ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு ஒரு சமமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த கடனை நமக்கு திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று பார்ப்போம். அப்போ தேவ ஆவியானவர் ஒரு அநேக காரியங்களில ஒரு ஏழை எளிய மக்களை நாம் சந்தித்து செய்யும் பொழுது அது தேவனுக்கே செய்த ஒரு காரியமா இருந்து அதற்கான பிரதி பலனை நாம பெற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 1 - 7 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4. ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து பாருங்க, இடத்துல ஒரு தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் இப்பொழுது அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். அவள் சொல்லுகிறாள், என்னுடைய கணவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், கர்த்தருக்கு பயந்தவராக இருந்தார். ஆனால் இன்றைக்கு அந்த கடனுக்கு பதிலாக என் பிள்ளைகளை அடிமைப்படுத்தும்படியாக நடக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது, அப்போ அந்த எலிசாவை பார்த்து சொல்கிறார், உன்னிடத்துல என்ன இருக்கிறது? உன்னிடத்துல என்ன இருக்கிறது? உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்முடைய பதில் என்னவா இருக்கும்? வீட்டில ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நம்ம நிறைவான ஒரு காரியம், வீட்டு எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னைக்கு வீட்டுல பணம் இருக்கும், 10 பைசா இல்லைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட 10 பைசா இல்ல, 10 ரூபாய் இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்லுகிற ஒரு காரியம் அப்படிதான். இல்லை என்ற வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். இவள்கிட்ட அவர் கேட்கும் போது, உனக்கு நான் என்ன செய்யணும்? உங்க வீட்டுல எண்ணெய் இருக்குன்னு சொல்லும் பொழுது அவள் இல்லை என்று சொல்லவில்லை, ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அங்க தேவனுடைய வல்லமை அங்க வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த எண்ணெயை கொண்டு வந்து எல்லா பாத்திரங்களும் வாங்கி கொண்டு வாங்க. அப்போ அவங்க அக்கம் பக்கத்து ஜனங்களிடத்துல போயிட்டு இருந்த பாத்திரங்களை எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வராங்க. எல்லா பாத்திரங்களிலேயும் அந்த கதவை தாழிட்டு கொண்டு பிள்ளைகள் கொடுக்க கொடுக்க அந்த ஊற்றிக்கொண்டே இருக்கிற ஊற்ற எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது. நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சம் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நம்மை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒரு சில காரியங்களில ஒரு ஊழியக்காரர் என்னோடு கூட சொல்லி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார், நீங்கள் ஒரு அடி நீங்க முன்னால வைக்கும் பொழுது கர்த்தர் 4 அடி உங்களுக்காக வைப்பார். நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கவில்லை என்றால் கர்த்தரும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன். ஒரு சில நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், இந்த இடத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்குன்னு சொன்னோட அந்த கொஞ்சம் எண்ணெயை நீங்க கொண்டு வாங்க என்று சொல்லி அதை எடுத்து ஒவ்வொரு பாத்திரத்தை ஊற்ற அந்த எண்ணெய் வந்து கொண்டே இருக்குது. அவங்க இருந்தது கொஞ்சம் எண்ணெய், ஆனால் அது தேவனுடைய ஆசீர்வாதத்தினால அது என்னவாகுது? நிரம்பி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பாத்திரம் நிறைந்த அந்த மகன் என்ன பண்றான்? அது இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வர இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த எண்ணெய் ஸ்டாப் ஆகுறது. அவர் சொல்றாரு, இந்த எண்ணெய்களை என்ன பண்ணி விற்று கடன்காரர்களுக்கு கொடுத்து உங்கள் கடன் அடைந்து விடும், மீதி இருக்கிறதை வைத்து நீ ஜீவனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கொடுக்கிற ஒரு காரியத்தை தேவன் அங்கு ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் நாம் இல்லை என்று சொல்வதை காட்டிலும் எது இருக்கிறதோ, இன்றைக்கு நாம் அநேக பேர் நாம் சொல்லுகிறேன் ஆசீர்வாத ஜெபங்கள் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன இல்லை? வீட்டுல ஜனங்க உட்கார்வதற்கு இடம் இல்லை. கரெக்டா ஆட்கள் வந்து அந்த ஜெபத்தை உட்காருவாங்களா? அவங்களுக்கு வேலைக்கு வருவதற்கு டைம் இல்லை.
மாதம் மாதம் ஜெபம் வச்சா என்னிடத்துல ஒரு செலவு எனக்கு ஆகும், அந்த செலவுக்கான பணம் இல்லை, இப்படியாக நினைத்து தன்னுடைய ஆசீர்வாதத்தை எழுந்து கொண்டிருக்கிறார். உங்களிடத்துல என்ன இருக்கிறது? உங்களிடத்துல என்ன இருக்கிறது? அப்போ இருக்கிறதை வைத்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய நாட்களை, அவருடைய கடன்களை அடைக்கிறார், அவருடைய ஜீவனத்துக்கான வழிகளை காட்டுகிறார். இன்றைக்கு தேவன் கடன் கொடுங்க, நீங்கள் கொடுக்கும் பொழுது அது கட்ட, நீங்க நிறைய பேர் கடனை வாங்கி விட்டு என்ன பண்றாங்க, அதை கொடுக்க முடியாத நிலையில இருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஏழைகளுக்கு கொடுங்க, அது எனக்கே கொடுக்கும், அதை வாங்கி உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக கனி கொடுக்கிறதை குறித்து பேசுகிறார். முதல்ல செவி கொடுங்கள், கடன் கொடுங்கள், இப்பொழுது கனி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கனி கொடுக்கணுமா என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எப்படிப்பட்டதான கனியை கொடுக்க வேண்டுமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. நீ பேசும் பொழுது ஒருத்தருடைய மனம் திருந்தணும். நீ பேசும்போது ஒருத்தருடைய மனம் கடினப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது மற்றவர்களுக்குள்ளாக தேவன் நீங்க இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு வேதம் அழகாக சொல்லுகிறது, ஆவியின் கனிகள் நம்மிடத்துல தேவை. ஆவியின் கனிகள் உடத்தில் இருக்கிறதா? இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படுகிறதை தவிர ஆவியின் கனிகள் நம்மிடத்தில் வெளிப்படுவது மிக கடினமான ஒரு காரியமா இருக்கிறது. எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்களை வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்பவைகளே. அல்லேலூயா. அப்ப ஆவியின் கனி, எத்தனை பேர் நம்ம அன்புள்ளவர்களா இருக்கிறோம்? எத்தனை பேர் தயவு உள்ளவர்களாக இருக்கிறோம்? எத்தனை பேர் சந்தோஷத்தை கொடுக்கிறோம்? எத்தனை பேர் சமாதானத்தை கொடுக்கிறோம்? இன்றைக்கு இப்படிப்பட்டதான குணங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த கனிகள் வெளிப்படுகிறதா? நீங்கள் மற்றவர்களுக்கு அன்பு, தயவு, சாந்தம் என்ற நற்கனிகளை நீங்கள் தரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு அவருடைய அன்பையும் அவருடைய தயவையும் அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். வேதம் இதைத்தான் கூறுகிறது. இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம்? இறுதிய கடினங்கள், சண்டைகள், சச்சரவுகள், குழப்பங்கள், எல்லாத்தோட காரியங்கள் இவையெல்லாம் எங்கிருந்து வருகிறது? மாம்சத்தில் இருந்து வருகிறது. ஆவிக்குரிய சிந்தை நமக்குள்ள இருக்குமானால் இன்றைக்கு இப்படிப்பட்டதான காரியம் நாம் சிந்திக்க வேண்டிய வேலையே இல்லை. நாம் எப்படி இருக்க வேண்டும்? அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு அன்பு வெளிப்பட வேண்டும், நல்ல குணங்கள் உங்களுக்கு வெளிப்பட வேண்டும். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26 வசனங்களை வாசிப்போம். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். அல்லேலூயா. எவ்வளவு இந்த வசனத்தை எவ்வளவு அழகா பாருங்க. சொல்லப்படுற நீ தயவுள்ளவனா இருந்தா அவரும் தயவுள்ளவனா இருப்பார். நீ உத்தமனா இருந்தேனா அவரும் உத்தமரா இருப்பார். நீ புனிதனா இருந்தேனா அவரும் புனிதரா இருப்பார். நீ மாறுபாடு உள்ளவனா இருந்த சொன்னா அவரும் மாறுபடுகிறவராக இருப்பார். அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்க வேண்டும்? தேவன் நமக்கு அன்பா இருக்கணும், தயவா இருக்கணும் சொன்னா நாம எப்படி இருக்க வேண்டும்? அப்படிப்பட்டவர்களாக நாம இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நாம் மற்றவருடைய காரியங்களை நாம் என்னவா இருக்கிறோம்? குறை சொல்லுதலா இருக்கிறோம். நம்முடைய காரியங்களை நாம் நிறைவுள்ளவர்களா இருப்பதை போல நாம் வெளிப்படுத்துகின்றோம். இன்றைக்கு தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த கனிகள் வேண்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் எப்படி இருக்குமா? கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பிள்ளைய பார்த்தோம்னு சொல்லுவாங்க, இல்ல இந்த பிள்ளைய பார்த்தோம்னா ஓ இந்த பிள்ளை இப்படி இருக்குது, அவங்களுடைய குணமா இருக்குது, இப்படி இருக்குது. நான் ஆண்டவரை முழுமையாக அறிவதற்கு முன்னதாக எங்க அம்மா மாதிரி சொல்ல சந்தோஷப்படுவேன். எங்க அம்மா மாதிரி குணம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா என்னைக்கு ஆண்டவரை பிடிச்சு கொண்டனோ அன்னைக்கு அம்மா மாதிரி சொல்ற சந்தோஷமே வராது.
நான் பாருடைய ஜோபன் ஆண்டவரே, நான் உங்களை போல இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய குணம் எனக்கு வரணும் ஆண்டவரே. ஏன்னா என்னோட அம்மா என்ன பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க. அப்படிப்பட்ட குணம் எனக்குள்ள வேண்டாம். அப்போ தேவனை முழுமையாக அறிந்து கொண்ட பிற்பாடு, வேதத்தை வாசித்த பிற்பாடு நமக்கு என்ன வேணும்? போல நான் இருக்கணும் ஆண்டவரே, நீங்க பரிசுத்தமா நானும் பரிசுத்தமா இருக்கணும். அப்போ தேவனுடைய கனிகள் எப்படி இருக்கணும்? தேவனை போல. அப்ப நல்ல மரத்துல இருந்து எப்படி வரும்? நல்ல கனி வரும். கெட்ட மரம் என்ன வரும்? கெட்ட கனி வரும். இப்ப 2 பிள்ளைங்க அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டாங்க, என்ன பண்ணுவாங்க? ஒரு சம்பவம் சொல்லி தருவாங்க. அவன் அடிச்சுட்டு உங்களை குற்றப்படுத்துறான்னா அவங்ககிட்ட போய் பேசாது, பகையை சொல்லி தராங்க. இதே ஆண்டுக்குள்ள இருந்தா என்ன சொல்லி தருவாங்க? அடிச்சுக்காம விளையாடுங்க, நம்ம சண்டை போட்டுக்க வேண்டாங்க, நம்ம இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி என்ன பண்ணுங்க, கை கொடுத்துக்காங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சிலர் அப்படி ஆலோசனை கொடுப்போம், தவறான ஆலோசனை. அவன் பக்கமே தலை வச்சு படுக்காது, அவன் பக்கத்தை போகாது. இன்றைக்கு நல்ல காரியங்களை நம்ம கூட எப்படி நல்ல குணம் வந்ததுன்னா அந்த குணத்தை நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். வேதம் அழகாக சொல்லிருது, லூக்காவின் சுவிசேஷம் 3:9 இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. மரங்களின் வேர் அருகே கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய நல்ல கனி கொடுத்த மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், நல்ல கனிகளை தர வேண்டும். நல்ல கனி என்று சொல்லும்போது எப்படி இருக்கிறது? நல்ல குணங்கள் உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை வருடம் ஆலயத்துக்கு வர, எத்தனை முறை வேதத்தை வாசிக்கிற, எத்தனை முறை நீ தியானிக்கிற பெரிதல்ல, எத்தனை முறை நீ வாசித்து அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாய். அல்லேலூயா. வார்த்தையை கொண்டு கற்பித்து திரும்புங்கள். ஆதியில வார்த்தை, இந்த வார்த்தை தேவன், இந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஒரு வார்த்தையா இருக்கிற வார்த்தைகளை கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். அந்த வார்த்தைகள் அப்படிப்பட்டதான அந்த வார்த்தைகள் தான் நமக்கு எப்படி இருக்கிறது? ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு அப்படியே வார்த்தைக்கு, அப்படியே வசனத்துக்கு நாம் நடுங்கும் பொழுது எப்படி இருக்கிறது? மகிழ்ச்சி. கடந்த வாரங்களில அந்த எழுச்சல் கிராமத்துக்கு நாங்க போனோம். அந்த எழுச்சல் கிராமத்துக்கு போன உடனே நாங்க எங்க 1 மணிக்கு 1:30 மணிக்கு மேலதான் 2 மணிக்கு கிளம்பணும். அங்க நாங்க போய் கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லாம் அந்த காம்பவுண்டுக்குள்ள இருந்து ஒரு 30 பேருக்கு மேல வந்துட்டாங்க. அந்த காம்பவுண்டுக்குள்ள இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆலயத்துக்கு போறதுக்கு வழி இல்லை, அங்க போதகர் கிடையாது, திருவிருந்து எடுக்க முடியல. ஆனா நாங்க போன உடனே ஒரு 30 பேருக்கு மேல ஓடி வந்தாங்க. ஒரு 20 பேருக்கு மேல திருவிருந்து எடுக்க ஆயத்தமானாங்க. அந்த இடத்துல ஆன்லைன் மெசேஜ் கொடுத்தோம், அப்புறம் திருவிருந்து கொடுத்து எல்லாம் முடிஞ்சிட்டு அங்க வந்தோம். ஆனா குட்டீஸ்கள் நிறைய ஓடி வந்துட்டாங்க, அந்த பிள்ளைங்க நிறைய வந்தாங்க. இப்ப அந்த காம்பவுண்டுக்குள்ளே இவ்வளவு பேர் வந்தாங்க. வெளி இடத்துல கூட என்ன பண்ணுங்க சொல்லுங்க, ஒருவேளை மாதத்துல ஒரு முறை நம்ம அங்க போயிட்டு வரலாம், ஏன்னா ரொம்ப லாங்கா இருக்கிறதா நமக்கு அதிகமா பெட்ரோல்லாம் செலவும் அப்படி சொல்லி பார்த்தோம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஆவியானவரை குறித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்க ஆவிக்குள்ள எப்படி செபிக்கணும்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க வாரம் நீங்க வந்து நாங்க கரெக்டா டைம் நாங்க வந்து அட்டென்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வீட்டுல நாங்க வரும் பொழுது எங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம், சரி செலவானாலும் பரவாயில்ல. ஏன்னாக்கா எங்க அக்கா சொன்னாங்க, அந்த இடத்துல வந்துட்டு எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். இன்னைக்கு அவங்க அங்க என்ன பண்ணுவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாமே அறியாத ஜனங்கள், எதுவுமே வேண்டாம். நான் சொன்னேன், நான் ஊழியத்தை நான் யாருக்கு செய்கிறேன்? கர்த்தருக்கு செய்யறேன். எங்களை நடத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அவர் அதை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது வழியில பார்த்தா எங்க மகனும் கூட என்ன நைட் ஷிப்ட்ல இருக்கிறதுனால காலையில எப்படியோ அப்படின்னு சொல்லி எங்க சகோதரி போன் அடிச்சு கேட்டாங்க. அவங்களும் உற்சாகம் நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்க, தேவனுடைய ஆவியானவர் ஒருமனப்பட்டு. நான் இந்த கடந்த வாரத்துல அந்த 3 பகுதி பிரிக்கும் பொழுது ஒரு பகுதி என்னுடைய ஜெபமே, எங்க குடும்பத்தை தேவன் ஊழியத்தை எடுத்து பயன்படுறது. எல்லாரும் எங்க வீட்டுல என் பிள்ளைகள் எல்லாருமே இந்த ஊழியத்தை எல்லாருமே வாஞ்சித்து அந்த ஊழியத்திலே வரும்படியாக நாங்க எல்லாருமே போலாம், நம்ம எல்லாருமே அந்த ஊழியத்தை செய்யலாம். அப்போ கர்த்தருக்கு என்று ஒரு கனி கொடுக்கும் பொழுது அந்த கனி நம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு உலக காரியமா ஒண்ணு நம்ம சந்தோஷமா தான் இருக்கும், அது ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். வேதம் சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அப்படி நீதித்தனை எல்லாமே கூட கூட வந்துடும். ஆனா முதலாவது நீ எல்லாத்தையும் தேடி ஓடினா ஓடிட்டு தான் இருக்கணும். இது எதனாலும் நீ ஓடணும். ஆனா நீ தேவனுடைய சமூகத்தை நீ செபிக்கும் பொழுது கர்த்தருடைய எல்லாவற்றையும் தப்பு நம்ம எப்படி இருக்க வேண்டும்? நல்ல கனியை கொடுக்க வேண்டும். அந்த நல்ல கனியை கொடுக்காவிட்டால் கோடரியானது வேறருகே வைக்கப்பட்டது, வெட்டி எடுக்கப்பட்டு விடும். இன்னைக்கு தேவப்பிள்ளை ஆலயத்தை எத்தனையோ ஆண்டுகளாக நம்ம வருகிறோம். ஆனால் ஒரு ஆத்மாவையாவது பலப்படுத்த வேண்டும்.
ஒரு ஆத்மான ஆலயத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லை. முடிந்தா நாம தான் ஒரு வாரம் நின்று கொள்ளுவோம். அல்லேலூயா. நாம ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஆனா ஒரு ஆத்மாவை பலப்படுத்தும் பொழுது அந்த ஆத்மா இடறி போகாதபடிக்கு கடந்த வாரங்களில் ஒரு காரியத்தை அந்த யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தேன். அவங்க ஒரு சாட்சியை சொல்றாங்க, நரகத்துக்கெல்லாம் போயிட்டு வந்த கொண்ட அப்படின்னு. அப்ப வந்துட்டு ரொம்ப நாளா கேட்கலாம், ஆண்டவர் நீங்க இருக்கிறீங்களா, நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப விரக்தி ஆகி போயிட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு ஒரு நிலையில அவங்க வந்து தள்ளப்பட்ட பொழுது அவங்க இந்த உலகத்துல அவங்களுடைய சரீரம் இல்லை, அவங்க மறித்து போயிட்டு அவங்க மேல போய் இருக்கிறாங்க. அங்க பார்க்கும்போது நரகத்தை எல்லாம் அவங்க பார்க்கிறாங்களாம். அவங்க சொல்றாங்க, ஒரு சினிமா நடிகையுடைய பெயரை சொல்றாங்க, சொல்லி அவங்க எல்லாம் அந்த இடத்த அவங்க சூசைட் பண்ணி கொண்டவங்க அவங்க எல்லாம் அங்க உள்ள இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நான் பார்த்து அவங்க தன்னுடைய சரீரத்தை கிழித்து கொண்டு ரத்தம் வட்டியபடி நின்று அலறாங்க. ஆனா அவங்களால மறுபடியும் மேலே வர முடியாது. அப்போ நீ நரகத்தை வந்து நீ பார்த்து, அப்போ சூசைட் பண்ணவங்க அத்தனை பேரும் நரகத்துக்குள்ள கிடக்குற ஒரு சில நடிகைகள் சூசைட் பண்ணவங்க பெயரெல்லாம் சொல்லி அதெல்லாம் நான் பார்த்தேன், அப்படியே கதறுகிறாங்க, அதெல்லாம் பார்த்தேன். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் உள்ளம் அப்படிதான் நம்ம பேசிக்கிறோம், நான் சூசைட் பண்ணி கொள்ளுவேன், நான் அப்படி பண்ணிப்பேன் இப்படி பண்ணுவேன். இங்க நம்முடைய கோபங்களும் நம்முடைய ஆதங்கமும் அடக்க முடியாம ஒரு சின்ன ஒரு செகண்ட் எடுக்கிற முடிவு அங்க நிரந்தரம் நித்தியம் எங்க போய் இருக்கிறோம், நரகத்தை தள்ளப்படுகிறோம். நம்மளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வருகிறதான அந்த வேலையில நாம் தேவனுடைய சமூகத்தை வர வேண்டும். அதற்கேற்ற ஒரு பரிசுத்தம் நமக்கு வேண்டும், அதற்கேற்ற ஒரு ஆயத்தம் வேண்டும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக எப்படியாவது பலப்படுத்தி அவங்க ஆண்டுக்குள்ள உறுதியா நிற்கணும்னு சொல்லி பார்த்தா ஒரு 5 வாலிப பிள்ளைகள் தான் ஆலயத்தை வந்து உட்கார்றாங்க. அந்த 5 வாலிப பிள்ளைகள் மட்டும் ஏதாவது நம்ம சொல்லணும் கொள்ளணும் என்று வாஞ்சித்து கேட்கிறாங்க. ஆனா நான் அனுப்புற ஒவ்வொன்றையும் எல்லா வாலிப பிள்ளைகளும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தரும் தன்னை என்ன பண்ணிக்க விரும்பல, பரிசுத்தப்படுத்திக் கொள்ள விரும்பல. ஆண்டவரை கேட்பேன், ஆண்டவரே வேற ஏதோ ஒண்ணு கொடுக்கிறோம். கண்டிப்பா வாலிப பிள்ளை எல்லாரும் அட்டென்ட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஒரு டூர் கொண்டு போறோம், எல்லா வாலிபரும் அட்டென்ட் பண்ணுவாங்க, அன்னைக்கு லீவ் போட முடியும். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை பலப்படுத்திக் கொள்ள விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு தண்ணி கொடுக்கிறவங்க நான் சில பிள்ளைங்க கேட்கிறேன், நீங்க நாங்க போன் அடிச்சா எடுக்க மாட்டாங்க, அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ தேவன் கனி கொடுக்கறதை விரும்பி கனி கொடுக்காம வந்து போனா எப்படி இது கோடரியானது வேற அருகே வைக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்ம ஆலயத்துக்கு எத்தனை வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறோம், வரோம் போறோம், நாமளும் கனி கொடுப்பதில்லை, கனி கொடுக்கிறவங்களே கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. இன்னைக்கு தேவன் கனி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். முதலில் செவி கொடுக்க சொல்லுகிறார், கடன் கொடுக்க சொல்லுகிறார், இப்ப என்ன சொல்லுகிறார், கனி கொடுக்கும்படியாக சொல்ற. அடுத்ததாக மன்னிப்பை கொடுங்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அல்லேலூயா. நீங்கள் மனுஷனுடைய தப்பிதங்களை மன்னிக்கும் பொழுது உங்கள் பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார். நாம் நம்முடைய மன்னிப்பை பிறருக்கு கொடுக்கும் பொழுது பிதாவும் நம்முடைய பாவங்களை நினையாதபடிக்கு நமக்கு மன்னிப்பை தருகிறவர்கள். அதே நேரத்துல மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்க மன்னியாதபடிக்கு அதை சொல்லி சொல்லி காட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய பிதா உங்களுடைய தப்பிதங்களை என்ன பண்ண மாட்டாரு, மன்னிக்கவே மாட்டார். இது வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். மத்திய 6:15ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அப்ப நீங்கள் மனிதருக்கு மன்னிப்பு கொடுக்காவிட்டால் பிதாவும் மன்னிப்பு கொடுக்க மாட்டார் என்று சொல்லுங்க. அப்ப மனம் திரும்புதல் ஒரு பாவ மன்னிப்பை உண்டாக்குகிறது. நாம் மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும், மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர் செய்கிற குற்றங்களை இன்னொரு தப்பி சொல்லி குறை காட்டிக் கொண்டு இராதபடிக்கு அவருடைய பாவங்களை மன்னிக்கிறவர்களாக அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இன்னைக்கு பாவத்தை மன்னிக்கிற கிருபாதார பலியாக தேர்ந்தெடுக்கிறார். இந்த மன்னிக்கிற ஒரு சுபாவம் அது யாரு, தெய்வீக குணம். அது தெய்வீக குணம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் மன்னிப்பு கொடுக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் எப்படிப்பட்ட ஒரு சமநிலை. அநேக பேர் சொல்றாங்க ஜெபம் பண்ணலாமா, என்னது பண்ணணும், மனசுல சமாதானமே இல்லை. அல்லேலூயா. எங்க சமாதானம் இல்லை, மனசுல சமாதானம் இல்லை. அதை போய் கடையில போய் வாங்க முடியுமா,
சமாதானத்தின் தேவன் உனக்குள்ள இருந்தாலே உனக்கு சமாதானம் தான். இன்னைக்கு தேவன் உனக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு பாருங்க, சாப்பிட டைம் இருக்குது, துவைக்க டைம் இருக்குது, ஷாப்பிங் போக டைம் இருக்குது, ஜெபிக்க டைம் இல்லை. இது எல்லாமே கரெக்டா முடிச்சு என்ன பண்றாங்க, ஜெபிக்க இல்ல, டைம் இல்லை. அப்போ அந்த டைம் இல்லாதபடினால இவங்க என்ன செய்யறாங்க, சில காரியங்களை பயங்கர பிரச்சனை. ஒரு சில பிள்ளைகளை வந்துட்டு பெற்றோர்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பெற்றோர்கள் பிள்ளைகளை குறை சொல்லி, பிள்ளைகள் பெற்றோர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம பெற்றோர்கள் இந்த பிள்ளைகள் எப்படி இருக்கணும் என்று வாஞ்சிக்கிற ஒரு சில பெற்றோர்களை பாருங்களேன், வந்துட்டு இந்த பொண்ணு சரியில்லை, இந்த பையன் சரியில்லை, இது அப்படி சொல்லி இப்படி சொல்லி வந்து அந்த பிள்ளைகளின் முன்பாக வந்து குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. அவங்க பாக்குறாங்க, சரி நம்மளுடைய மேட்ரு எல்லாம் ஊழியர் தெரிஞ்சு போச்சு, இது வரைக்கும் சொல்லாம மேனேஜ் பண்ணாங்க. இப்ப அம்மா வந்து அப்படி சொல்றாங்க, எல்லாத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம மேட்ரை ஃபுல்லா சொல்லிட்டாங்களே இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தைரியமா போறாங்க. விளையாடுறேன், விளையாடுற கொஞ்ச நேரம் விளையாடுறேன், நான் பண்ணேன் பாட்டேன் கொஞ்ச நேரம் இது பண்ணுங்க. இப்ப இந்த பிள்ளைகளை தனியா கூப்பிட்டு கேட்டா அதுங்க சொல்றாங்க, உனக்கு மட்டும் தான் குறை சொல்ல தெரியும். பிள்ளைகளை பத்தி பெற்றோர்கள் குறை சொல்றாங்க, அது வீட்டுல அடங்கவே மாட்டேங்குது. அது வீட்டுல அடங்காததுக்கு காரணமே நீதான். அல்லேலூயா. எந்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? கொஞ்ச நேரம் பிள்ளைகளை கொஞ்சுங்க, பிள்ளையோட அன்பா பேசுங்க, கொஞ்சம் உங்களுக்கு டைம் அவங்களுக்கு கொடுங்க. எந்த நேரமும் வேலைக்கு போறது வர்றது அப்படி நான் பசங்க வந்துட்டு அம்மா ரெஸ்ட் எடுக்க விடு, ஒரு நாள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடு, பிள்ளைகளோட பேசு. ஒண்ணு சொல்லும், காலையில போனாங்க நைட்டு வரை எங்க அம்மாவை பாக்குறதே இல்லை. இன்னொன்னு சொல்லும், அவங்க வந்தா டிவிக்கே போனா போய் ஒரு வாரமா உட்காந்துருவோம். ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க. ஒண்ணு சொன்னா என்ன பேசினாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அல்லேலூயா. உங்களுக்கு மட்டும் இல்ல, அவர்களுக்கும் சொல்ல தெரியும். ஆனால் ஒரு பிள்ளைகள், நான் என்னை கேட்டா இன்னைக்கும் என் பிள்ளைங்க அது அவங்க கொஞ்சம் தான் செய்யும். அல்லேலூயா. ஏன்னா எத்தனை வயதானாலும் அந்த பிள்ளைகள் இப்படி நமக்கு குழந்தைகள் மாடு மாதிரி வந்துச்சு, பார்த்துருப்பான் கிட்ட வந்து ஒராச மாடு மாதிரி ஒராசுது அப்படின்றாங்க. நீ அது கண்ணுக்குட்டி தானே வந்திருக்குது, அந்த கண்ணுக்குட்டி அரவணைச்சுக்கோங்களேன். இன்னைக்கு தேவன் சொல்ற அந்த நான் பேசுறதே இல்லை என் பொண்ணுகிட்ட, நான் பேசுறேன் என் பையன்கிட்ட, நான் 10 நாள் ஆச்சு பேசி, 20 நாள் ஆச்சு பேசி. எங்க இருக்கிறீங்க? ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம். ஏன் பேசல? அவங்க தவறு பண்ணிட்டாங்களா இவங்களால மன்னிக்க முடியல. மன்னிக்க முடியாத பாவம் செஞ்சுட்டு பிள்ளைங்க அந்த மன்னிக்க முடியாத பாவத்தை செஞ்சுட்டா அப்புறம் என்ன பண்ண அவங்க சொல்லணுமா, அந்த தவறு பண்ணாது, நீ தவறு பண்ணதுனால அம்மாவுக்கு வருத்தமா இருக்குது, அதனால நான் இந்த வாட்டி உன்னை மனுஷன் தவறு மறுபடியும் செய்யாத, சரின்னு சொல்லணும். அப்போ ஒரு காரியத்தை உடனே சரிப்படுத்திக் கொள்வது எப்படி இருக்குது? பொண்ணை இவங்க பேசாம அவங்க பேசாம மூஞ்சி வச்சுட்டு அப்படியே இருந்துட்டு அது ஒரு 2 நாள் பிசாசு நடுவில் வந்து உட்காந்து ஒரே கொண்டாட்டம். அம்மா அவங்க பொண்ணுக்கு சண்டை பண்ணி விட்டாச்சுன்னு சொல்லிட்டு அது நடுவில் தக்கா வந்து ஆடின்னு கிடக்குது. அப்படியே அம்மா அப்படியே ஒரு விரோதி மாதிரி பொண்ணை பார்க்கறது, பொண்ணு அப்படி விரோதி மாதிரி பார்க்கறதும். சமைச்சதான் சாப்பிடுவாங்க, சமைச்சதை சாப்பிட்டுக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க. ஆனா சண்டை மட்டும் இருக்கும். ஏன்னா வயிறு கத்துது இல்ல. மன்னிக்கிற ஒரு தன்மை இருக்க வேண்டும். ஐயோ என் மகள் தெரியாம செஞ்சுட்டு, தெரியாம பண்ணிட்ட, உன்னை அறியாம பண்ணிட்ட, இல்ல பிசாசு சூழ்ச்சினா இதை பண்ணிட்டு நான் உன்னை மன்னிச்சிடுறேன், நீ என்ன பண்ணிட, இந்த மாதிரி தவறே செய்யாத, உடனே சமாதானம் பண்ணுங்க. அங்க யாரு இருக்க மாட்டான்? அங்க யாரு இருக்க மாட்டான்? பிசாசு இருக்க மாட்டான். அதான் ஒரு பாட்டு, சண்டை கிளாஸ் பாட்டு, ஏசு வந்த வீட்டு, ஏசு வந்த வீட்டு சந்தோஷம், ஏசு வந்த வீட்டுல சண்டை இல்லையே, ஏசு வந்த வீட்டுல தோல்வி இல்லையே. பாட்டு எவ்வளவு அழகா இருக்குது. இன்னைக்கு அந்த பாட்டு நான் பெரியவங்க சொல்லி கொடுக்கணும். ஏசு வந்த வீட்டுல சந்தோஷம், சமாதானம் எல்லாமே இருக்கும். மனசு கவலையா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. நீங்க பண்ணி வாங்க ஜெபம் நீங்க பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு சமாதானம் நான் ஜெபம் பண்ணிடுவோம், இவங்க உட்கார மாட்டாங்க. இன்னைக்கு மன்னிப்பை கொடுக்கிறவங்க அவங்க முன்ன நான் பேச மாட்டேன். இதெல்லாம் ஒரு ஊழியக்காரர்கிட்டே சொல்றாங்க, ஊழியக்காரிய சமாதானத்தை பத்தி பேசணும், சண்டை போடாத பேசணும், எல்லாம் பேசி முடிச்சு நம்மகிட்டே சண்டை போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நாங்க போன நீங்க பேசிக்கோங்க. அல்லேலூயா. மன்னிப்பு தர வேண்டும். அது தேவன் மன்னிப்பை கொடுங்கள், நீங்க மன்னிப்பை கொடுத்தால் பிதா உங்களை மன்னிப்பார். அல்லேலூயா. மத்தேயு 6 அதிகாரத்துல 14 வசனம்.
மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்து உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். அப்போ மன்னிக்கிற ஒரு தன்மை நமக்குள்ள இருக்க வேண்டும். அடுத்ததாக இடம் கொடுங்கள். எங்க இடம் கொடுக்கணும்? இயேசு சிறு பிள்ளைகளை பார்த்து என்ன சொன்னாரு? மத்திய சுவிசேஷம் 19:14 சிறு பிள்ளைகள் எடுத்து வருவதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஏன் பரலோக ராஜ்யம் குழந்தைகளுக்கு சொன்னார் தெரியுமா? ஹல்லேலூயா. நாம எப்படி இருக்க வேண்டுமா? சிறு பிள்ளைகளை போல. இன்னைக்கு சிறு பிள்ளைகளை பாருங்க, ஒரு அடி அடிச்சிருங்க, அது என்ன பண்ணும்? ரொம்ப தூரமா போயிடும். ஒரு 2 செகண்ட்ல சரி வாடி செல்லும், அவன் அடிக்கவே மாட்டேங்கப்பா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணோம்? ஓடி வந்து கட்டி பிடிச்சோம். அதனுடைய மனசுல என்ன இருக்காது? வைராக்கியம் இருக்காது. அந்த மனசு என்ன இருக்காது? கோபம் இருக்காது, மறுக்கிடுது. அதைதான் தேவன் சொல்ற. நீங்கள் சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. பக்கத்து வீட்டுல நாங்க பேசி ஒரு வருஷம் ஆகுது. ஏன்? அவங்க எவ்வளவு திமிரா பேசுனாங்க தெரியுமா? அது பெருமையா வர சொல்லிப்பாங்க. ஒரு வருஷம் நாங்க போய் பேசாம இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால், நீங்க சிறு பிள்ளைகளை போல பக்கத்து யாருக்கே சண்டை போடாங்க, சமாதானமா இருங்க. சமாதானத்தை தேவன் உங்களோடு இருக்கும். அப்போ சிறு பிள்ளைகளை போல உங்களுடைய இருதயம் என்ன பண்ண வேண்டுமா? இருக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு இடம் கொடுக்கிற ஒரு காரியம். நம்ம இருதயத்துல ஏசப்பாவுக்கு இடம் தருகிறவங்களா நம்ம இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கும் இதை நீங்க கற்றுத்தர வேண்டும். இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து அங்க சண்டை போட்டுட்டு பேசாதடா, அவங்க என்ன திட்டி போய் பேசாத சொல்லி கொடுக்காதீங்க. அவங்க சண்டை போட்டாலும் சரி பரவாயில்ல, மனுஷன் ஆண்டுடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. நல்ல பழக்க வழக்கங்களை நாம் கற்று நாம் இருதயத்துல இடம் கொடுத்தால் பரலோக ராஜ்யத்துல இடம் கொடுப்பார் என்று வேதம் கூறுகிறது. லூக்கா என்ற சுவிசேஷம் 12:32 பயப்படாதே, சிறு மந்தையே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கும் பிதா பிரியமா இருக்கிறார். அவர் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார். அப்போ நாம் எதையெல்லாம் கொடுக்கணும் தேவன் சொல்லுகிறார்? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது எதையெல்லாம் கொடுக்க சொல்லியிருந்தார்? செவி கொடுக்க சொல்லியிருந்தார். அடுத்து கடன் கொடுக்க சொல்லியிருந்தார். அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க? எதெல்லாம் கொடுக்க சொன்னாரு? கண்ணி கொடுக்கணும், மன்னிப்பு கொடுக்கணும், இடம் கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் தேவன் கொடுங்கள் என்று சொல்லிடலாம். அப்போ நாம இதையெல்லாம் கொடுத்தோம் என்றால் அவரும் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக ஒரு வார்த்தை மத்திய சுவிசேஷம் 7:7 தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்போ தேடுங்கள், இதற்கான அர்த்தம் என்ன? நம்ம எல்லோருமே ஏதாவது ஒன்று தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன பண்றோம்? தேடுறோம். படிச்சு முடிச்சு நம்ம என்ன பண்றோம்? ஸ்கூல் பிள்ளைங்களை சேர்க்கணும்னா எது நல்ல ஸ்கூல், எது நல்லதா அங்க பாடம் சொல்லி தருவாங்க, அந்த ஸ்கூலை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். படிச்சு முடிச்சு என்ன பண்றாங்க? நல்ல ஒரு காலேஜ், அதை தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பிற்பாடு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும், நல்ல ஒரு ஆபீஸ், நம்ம வேலையை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதே ஒரு வயது வந்து அந்த பெண்களுக்கு என்ன பண்ண? ஏற்ற மனவாளன், ஆண்களுக்கு ஏற்ற மனவாட்டி, இப்படி நம்ம தேடிக்கொண்டு. சிலர் என்ன பண்றாங்க? எந்த தொழிலை செஞ்சா நமக்கு நல்ல வருவாய் வரும், இப்படி ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் வரும் பொழுது எந்த டாக்டர் உடனே நமக்கு நல்லபடியாக கியூர் ஆகும், இப்படி பல காரியம் நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாருமே ஏதோ ஒரு தேடுதலாக இருக்கிறோமே தவிர ஆண்டவர் எதை தேட சொல்லுகிறார், எதை தேடும் பொழுது கண்டடையவே சொன்னார் என்று நம்ம பார்க்கும் பொழுது நாம் முதலாவது தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகம் 8:17 அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஒரு 3 மணிலிருந்து ஒரு 4:05 ஒரு அதிகாலை, அதுக்கப்புறம் காலையில சொல்லிக்கலாம். இந்த அதிகாலையில யாரு ஆண்டவரை தேடுகிறார்களோ அவங்க ஆண்டவர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டடைவார்கள். அப்போ காலையில தேவனை தேடும் பொழுது 2 வழிகளில நாம் தேட வேண்டும். ஒன்று ஜெபத்திலே தேட வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்திலே தேட. தானியேல் தேவனை ஜெபத்திலே தான் தேடினார். தேவனாக ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பனாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் புஸ்தகம் 9:3 அப்போ அந்த தானியேல் 3 வேளையை கூட அவர் என்ன பண்ணாரா? தேவனுக்கு நேராக அவர் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த காலை வேளையில நாம் தேவனை தேடும் பொழுது நாம் தேவனை கண்டடைவோம். இன்னைக்கு காலையில எழுந்த உடனே நமக்கு என்ன அநேக காரியங்கள் இருக்குது. முதலாவது நம்ம தேவனை தேட வேண்டும், தேவனோடு பேச வேண்டும், தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவரோடு நாம் இடைப்பட வேண்டும். அந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக
அமையும். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த தானியேலை கொண்டு போய் என்ன பண்றாங்க, சிங்க கெபிக்குள்ள அடைக்கிறாங்க. ஆனா அவன் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடினபடினால், தேவனுடைய கரம் அவனோடு இருந்தபடினால், அந்த சிங்க கெபிக்குள்ள அவனை தூக்கி போட்ட பொழுது அவனுக்குள்ளாக பயம் வரவில்லை. இந்த சிங்கம் என்னை அடித்து விடும் என்று பயம் வரவில்லை. ஏனென்றால் அவனுக்குள்ளாக இருக்கிற தேவன், அவனால் படைக்கப்பட்டதா இவையெல்லாம், அது என்னை சேதப்படுத்தாது என்று சொல்லி அவன் என்ன செய்த, உள்ளே போக இருந்தாலும் அந்த ஜெபத்திலே தேவனை தெரிந்தபடினால் அவன் இதை விடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று ராஜா கேட்கும் பொழுது ஆம் என்று பதில் கொடுக்கிறவனாய் இருக்கிறான். இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற நாம பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. ஒரு காரியங்களை சொல்ல நம்ம என்ன பண்ண மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஏன்னா ஜெபத்துல யாரை தேடுகிறேன், என் தேவனை தேடுகிறேன். அப்போ வேதத்தின் படியாக நாம் அவரை தேட, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் என்று ஏசாயா புஸ்தகம் 34:16 வசனம் சொல்கிறது. ஒரு பழைய ஏற்பாடு ஒரு வசனம், அது புதிய ஏற்பாட்டிலே இருக்கும். அப்போ அதை நம்ம தேடி வாசிக்கணும். எப்படி வாசிக்க வேண்டும், இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் எப்படிப்பட்டது, அவருடைய வழிகள் எப்படிப்பட்ட என்பதை நாம் அவருடைய வேதத்தில் என்ன பண்ணணும், தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு வேதத்தை தேடி வாசிக்கும் பொழுது தேவன் நம்மளோடு கூட இருக்கிற நம்மளால் உணர முடியும். அப்ப ஜெபத்திலே தேட வேண்டும். அடுத்ததாக பிதாவின் சித்தத்தை தேட வேண்டும். அவருக்கு எது சித்தமோ அதை நாம் தேடணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், இன்னைக்கு எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும் நான் தேடாதபடிக்கு, என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என்ற தீர்ப்பு எப்படி இருக்கிறது, நீதி. அப்ப இந்த வசனத்தின்படி நீங்கள் பிதாவுக்கு சித்தமானதை தேடுகிறீர்களா அல்லது உங்களுக்கு சித்தமானதை தேடுகிறீர்களா? இன்றைக்கு நான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை நான் தேடுகிறதா இருக்க வேண்டும். பிதாவின் சித்தத்தின்படியாக நான் நடக்க வேண்டும். இன்றைக்கு நல்லா கவனித்து பாருங்க. ஜெபிக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். ஊழியம் செய்யறவங்க ஊழியம் செஞ்சு கொண்டு அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தாம்பரத்துல அந்த பெரிய சர்ச்சில் என்னுடைய சகோதரி அங்க ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த சர்ச்சில் ஒரு 60 வயதுக்கு மேலாக ஊழியம் செய்யக்கூடாது என்ற ஒரு ரூல்ஸ் அப்ப கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால அவங்களுக்கு இந்த 62 வயதுக்கு மேல ஆகிவிடும், 2 வருடம் தாண்டி விட்டது இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த பொறுப்பை வேறு ஒருத்தரிடம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புறாங்க. அனுப்பின உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இப்ப என்னுடைய தாயாரும் ரொம்ப முடியாத நிலையில இருக்கிறாங்க, மற்றவங்களுடைய மகனும் ரொம்ப முடியாத நிலையில, சரி இப்ப இந்த ரெஸ்ட் அவங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா அவங்க போனாங்க. ஆனா அந்த ஊர்ல போனால சும்மா இருக்க முடியல. அல்லேலூயா. ஏனென்றால் ஊழியம் செய்த அவர்கள், ஆண்டுடைய வார்த்தையை பேசின அவர்கள் இப்ப என்ன பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த கிராமத்துக்குள்ள ஒவ்வொரு இடமா போய் பேசி கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க போய் சேர்ந்த ஒரு வாரத்துக்குள்ளாரே அந்த நாட்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை என்று அறிந்து கொண்டு எங்களை வர செய்தாங்க. அப்ப பாருங்க, இன்றைக்கு நான் எப்படியாவது ஜெபிக்கிறவங்களால இன்னைக்கு டயர்டாக ஜெபத்தை நிறுத்தவே மாட்டாங்க. ஆண்டவருக்கு ஒரு வேலையை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க, நிறுத்த மாட்டாங்க. ஏனென்றால் இன்னைக்கு நமக்கு சித்தமான நாம் தேடி ஓடுகிறோமே தவிர பிதாவுக்கு சித்தமான நாம் தேடி ஓடாத விடுகிறோம். எது பிதாவுக்கு சித்தம்? நம்ம ஒரு காரியத்தை செய்வது பிதாவுக்கு சித்தமா, இது தேவனுடைய விருப்பமா என்ற காரியம் நாம் செய்யும் பொழுது அந்த காரியம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக இருக்கும். அடுத்ததாக ஆத்துமாக்களை தேட வேண்டும். ஆத்துமாக்களை தேடணும். இழந்து போனதை தேடும் ரட்சிக்குமே வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கூறுகிறார். பாவத்தில ரட்சிப்பு இழந்து போன ஆத்துமா தேடும். இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்குள்ள வராங்க, ஜெபிக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இடறி போறாங்க. இப்படிப்பட்டவர்களை, இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை நாம் என்ன செய்ய வேண்டும், சந்திக்க வேண்டும். இந்த ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது ஒரு குரூப் ஒரு குரூப் நம்ம எடுக்கும்போது அவங்க கரெக்டா இருந்தாங்க. இந்த முறை லாஸ்டா ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வாலிப பிள்ளைகள் மட்டும்தான் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. அந்த அட்டன் பண்ண ஒவ்வொருத்தரும் இப்ப கரெக்டா இருக்கிறாங்க. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாம அந்த கரெக்டா அந்த ஞானஸ்நானம் கொடுக்கும் போது ஒரு ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு ஒரு குரூப் வந்தது. அந்த குரூப் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க,
அன்னைக்கு எப்படி எவ்வளவு அப்படியே அவசரமா ஒண்ணுமே தெரியல. நான் போய் எனக்கு கிடைக்கல, தவறு தெரியல, ஆலயத்து வரலாம், தவறு தெரியல, அதெல்லாம் ஒரு அசாம எடுத்துட்டு போறாங்க வரமானா. அவங்க படிக்கிற படிப்பு பணம் கட்டினபடினால் ஞாயிற்றுக்கிழமை வச்சாலும் ஓட ஆயத்தமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. பணம் என்னவாயிட போகுது? வீணாயிட போகுது. அன்னைக்கு என்னுடைய தகப்பனார் அவர் குடிகாரனா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாளில அவர் பெறமானைக்கு தூங்கினபடினாலதான் இன்னைக்கு நான் மட்டும் இல்ல, எங்க வீட்டுல என்னுடைய குடும்பத்தை அத்தனை பேரும் கர்த்தர் மேல பக்தி உள்ளவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு தேவனுக்கு முக்கியமான காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆத்துமாக்கள் ஆலயத்துக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு சில சகோதரிகளை நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படியே காலையில எட்டரைக்கெல்லாம் அப்படி ஓடி வந்து உட்காந்தாங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 10 மணிக்கு 9 மணிக்கு வரவங்க எத்தனை வந்துட்டாங்க? 8:30 மணிக்கு உள்ள எட்டானாங்க. நானே இவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஏசப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தரை நம்ம தேடும் பொழுது அதிகாரமா உரிமையா ஏசப்பா நான் கரெக்டா இருக்கிறேனே. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறாங்க. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இழந்து போன அந்த ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்யணும்? மறுபடியும் அழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஒருவேளை நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், அல்லது ஒருவேளை நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கலாம். இப்படி பாவத்துல ரட்சிப்பு இழந்து போயிருக்கிற ஆத்துமாவை நீங்க தேடுகிறவர்களாக அவங்களை நினைத்து பார்க்க வேண்டும். இல்ல என்னால பலப்படுத்த முடியாது, என்னால அவங்களை பேசி கொண்டு வர முடியாது என்றால் அவர்கள் இடறி போக அப்படி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ நாம் எதை தேட வேண்டும் என்று சொன்னேன்? முதலாவதாக பிதாவுக்கு சித்தமானதை தேடணும். இரண்டாவது ஆத்துமாக்களை தேட வேண்டும். அடுத்ததாக மேலானவை நாம் தேட வேண்டும். அல்லேலூயா. கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்போ பரலோகத்தில் உள்ளவைகளை நாம் தேட வேண்டும், பூமியில் உள்ளவைகளை அல்ல. இந்த பூமியில பொய் சொல்லி கிடைக்கிற ஆதாயம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. ஒருத்தனை கீழே தள்ளிட்டு அதனால வருகிற ஆதாயம் உனக்கு வேண்டாம். ஒருத்தரை ஏமாற்றிட்டு வருகிற ஆதாயம் நமக்கு வேண்டாமோ. பரலோகத்தில் உள்ளவைகளையே நாம் தேட வேண்டும். எப்படி? தேவனை தேடுகிறவர்களாக, பிதாவின் சித்தத்தை தேடுகிறவர்களாக, ஆத்துமாக்களை தேடுகிறவர்களாக, மேலானவர்களை தேடு நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? மேலானவை நாம் பார்ப்பதில்லை. நம்முடைய கண்கள் தரையெல்லாம் பார்த்துட்டு இருக்குது. எதை வாங்கலாம், எதை எடுக்கலாம், அப்படிதான் பார்க்குது. அப்ப மேலானவை நாம் என்ன பண்ண வேண்டும்? தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எதையெல்லாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று பார்த்தோம், எதையெல்லாம் தேட வேண்டும் என்று பார்த்தோம், எதை தேடக்கூடாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் அற்புதங்களை கண்டதனால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு அழகா சொல்லப்படுறீங்க. அற்புதங்களை கண்டதனால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள். இன்றைக்கு சிலர் ஆசீர்வாதத்துக்காக மட்டுமே என்ன பண்றாங்க? ஆண்டவரை தேடுகிறார்கள். சிலர் பணத்துக்காக தேடுறாங்க. இப்படி இருக்க கூடாது. நாம் எதை தேடக்கூடாது? ஆசீர்வாதத்திற்காக மட்டுமே ஆண்டவரை தேடக்கூடாது. இன்னைக்கு தேவன் மேல அன்புள்ளவங்களாக அவர் தேடி வரலாம். சரிங்க, வந்தா எனக்கு ஆசீர்வாதம், நீங்க வரலன்னா எனக்கு ஒண்ணு இல்லை, அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேடக்கூடாது. அடுத்து சுய பிரயோஜனத்தை நம்ம தேடக்கூடாது. ஒவ்வொருவரும் அந்த சுய பிரயோஜனத்தை தேடாதபடி மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக தேடுறவர்களாக இருக்க வேண்டும் என்று 1 Corinthians 10:24 சொல்லப்படுது. அநேக குடும்பங்கள் பார்த்தோம் என்றால் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னை பற்றியதான காரியங்கள் அப்படி தேடிட்டு ஓடுறாங்க. ஒரு கடைக்கு போனா கூட முதல்ல அடுத்த சொல்லிட்டு அவங்க கூட்டத்துக்கு நம்ம தள்ளப்படணும். அப்ப முதல்ல அவங்க வாங்கி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில காரியம் என்ன பண்றாங்க, அங்க நான் போடுறாங்க, நான் கொடுக்குறாங்க பாருங்க. அப்போ சுய பிரயோஜனத்துக்காக தான் நம்ம ஓடுகிறவங்களா இருக்கிறோம். அதே போல நமக்கு என்ன கொடுக்குறாங்க அதுக்காக ஒரு அப்படி இல்லாதபடிக்கு நாம் தேவனுக்குள்ளாக எப்படி இருக்க வேண்டுமா? பிரயோஜனம் உள்ளவங்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை குறித்த சிந்தனையை நம்ம இல்லாம இருக்கக்கூடாது. மற்றவர்கள் என்ன அவங்களுடைய தேவை என்ன அதை நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இன்றைக்கு தேவன் தன் சுய
பிரயோஜனத்தை தேடாதபடி பிறனுடைய பிரயோஜனத்தை தேடணும் என்று சொல்கிற ஒரு காரியம். எனவே இந்த 4 முக்கியமான காரியங்களை நாம் என்ன பண்ணோம்? தேடணும். முக்கியமான காரியங்களை தேட வேண்டும் என்று 2 முக்கியமான காரியங்களை தேடக்கூடாது என்று சொல்லப்பட்டது. அப்போ தேவனுடைய சமூகத்துல இந்த நாள் எதையெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னீங்களோ அதையெல்லாம் நாங்கள் கொடுக்கிறவர்களாகவும், எதையெல்லாம் தேட வேண்டும் என்று சொன்னீங்களோ அதெல்லாம் நாங்கள் தேடுகிறவர்களாகவும், எதை தேடக்கூடாது என்று சொன்னீங்களோ அதை நாங்கள் தேடாதபடிக்கு நாங்கள் விட்டுவிட எங்கள் உதவி செய்யுங்க. அப்போ தேவன் சொன்ன கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைகள் என்று சொன்னால் நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் அப்படியாக நம்ம ஆதாயத்தை கனி கொடுக்கிறவர்களாக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக அப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்யும் பொழுது தேவனும் நமக்கு சரி சாய்த்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருப்பார். நாம் எதை தேடி அலைந்து ஓடினோமோ அதை நம் கண்களுக்கு தெரியும்படியாக செய்து அதை கண்ணடைய செய்வார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து இந்த வசனத்தின்படி நாங்கள் நடத்தணும் என்று சொல்லி, ஆண்டவரே இந்த வசனம் நாங்கள் கேட்டோம், இந்த வசனத்துக்கு இவ்வளவு நாள் கொடுக்கணும் எதைதான் நாங்கள் நினைத்துக் கொண்டோம், ஆனா எதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படியாக கொடுத்து உம்மிடத்திலே நாங்கள் கிருபைகளையும் தலைப்பிலையும் உதவி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் இருப்போம்.